சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மாற்றம். சென்னை மாநகராட்சி ஆணையராக சமீரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த குமரகுருபரன் மாற்றப்பட்டு சமீரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், சென்னை மாநகராட்சி ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக IAS அதிகாரிகளை மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. உத்தரவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? முழுமையான விவரம். முக்கியமான துறைகளுடைய செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அருண் சுந்தர் தயாளன் இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவு துறையுடைய ஐஜியாக செயல்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல லட்சுமிபதி IAS முதலமைச்சருடைய செயலாளராக ஏற்கனவே பணியாற்றினார். அவர் தற்போது நிதித்துறைக்கு ஒரு செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல முக்கியமான ராகுல்நாத் IAS பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் துறையில் இருந்தார். அவர் தற்போது CMDA என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறார். அதே போல பிரகாஷ் IAS இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீரன் IAS பொறுத்தவரை தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியத்துடைய MD-யாக இருந்தார். அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னை கமிஷனராக அவர் வந்திருக்கிறார். ஆர்த்தி IAS பாத்தீங்கன்னா டெப்டி CM கடந்த முறை பங்கேற்றாங்க. தற்போது உமன் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மகளிர் மேம்பாட்டுத்துறைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தற்போது பத்திரப்பதிவு ஐஜியா இருக்கிறார். அவர் சமீரன் வகித்து வந்த குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று முக்கியமான IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிரசாத் வடநெரே அவர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்போது ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக குறிப்பாக அமைச்சர் ஆனந்துடன் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு வகையில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீர்கள் சொன்னால் WRD செக்ரட்டரிக்கும் மாற்றப்பட்டிருக்கிறார். ஜெயகாந்தன் IAS மாற்றப்பட்டிருக்கக்கூடியதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இது போன்று பல்வேறு மங்கத்ராம் சர்மா IAS அவர் மாற்றம் பட்டு அவர் முக்கியமான போக்குவரத்து துறை செயலாளராக வந்திருக்கிறார். அதே போல போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தவர் சிறு, அவர் தற்போது பொதுப்பணித்துறை செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எந்தெந்த துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்பன உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். உணவுத்துறை செயலராக அமுதா, நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குடிநீர் வடிகால் மற்றும் கழிவு நீரகற்ற வாரியத்திற்கும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய ஆணையராக சமீரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதற்கான அரசாணை வெளியாகியிருக்கிறது. குடிநீர் வடிகால் வாரியத்தின் மேலாண் இயக்குநராக இருந்தவர் மருத்துவர் சமீரன் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உணவுத்துறை செயலராக அமுதா, நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்திற்கு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மாற்றப்பட்டிருக்கிறார். போக்குவரத்து துறை செயலராக வள்ளலார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்திற்கு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து துறை செயலராக வள்ளலார் நியமிக்கப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். உணவுத்துறை செயலராக அமுதா, நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளனர். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார்.
குமரகுருபரன் மாற்றப்பட்டு புதிதாக சமீரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசு துறை செயலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக ககன்தீப் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டுறவுத்துறை செயலராக அமுதாவும், போக்குவரத்து செயலராக வள்ளலாரும் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்திற்கு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மாற்றப்பட்டிருக்கிறார். போக்குவரத்து துறை செயலராக வள்ளலார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவுத்துறை செயலராக அமுதா, நீர்வளத்துறை செயலராக சத்யபிரதா சாஹூ நியமிக்கப்பட்டுள்ளனர். குடிநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்திற்கு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? பிரியதர்ஷினி, தமிழக அரசாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில துறை வாரியான அதிகாரிகள் மாற்றம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக நடைபெற்றக்கூடிய மாற்றங்கள்ல இன்று சில முக்கிய துறைகளுடைய மாற்றமாக வந்திருக்கிறது. ககன்தீப் சிங் பேடி தற்போது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ககன்தீப் சிங் பேடி தமிழகத்தினுடைய அடுத்த தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதுனால தற்போது அவர் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நகராட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது முதலமைச்சருடன் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அந்த துறைக்கு ககன்தீப் சிங் பேடி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மூத்த IAS அதிகாரியாக இருக்கக்கூடிய அமுதா IAS கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக இருந்தார். முன்பு பேரிடர் மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய செயலாளராக இருந்த நிலையில தற்போது அவர் உணவுத்துறை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விளையாட்டுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்த சத்யபிரதா சாஹூ தற்போது நீர்வளத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆதவர்ஜுனா நியமனம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அந்த இடத்துக்கு ஜடக் ஜிரு IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். போக்குவரத்து செயலாளராக தற்போது வள்ளலார் IASம், அதே போன்று பழனிசாமி IAS வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோன்னா சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக சமீரன் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீரன் IAS ஏற்கனவே சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையர் பொறுப்புகளில் பணியாற்றிருந்தார். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பணிகள் மேற்கொள்ளக்கூடிய துறையினுடைய சென்னை மாநகராட்சியினுடைய இணை ஆணையராக இருந்தார். அதன் பின்பு அவர் வாட்டர் சப்ளை போர்டு துறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக குமரகுருபன் இருந்த இடத்துல அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக குமரன் குருபன் IAS நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வந்த நிலையில் தற்போது அந்த இடத்துக்கு சமீரன் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். துறை வாரியாக அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் அந்தந்த துறைகளுக்கு அமைச்சர்களுக்கு ஏற்றவாறும், அதே போன்று கடந்த ஆட்சியில தொடர்ந்து ஒரே துறையில பணியாற்றி வந்தக்கூடிய IAS அதிகாரிகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அதிகாரிகளுடைய நியமனம் என்பது நடைபெற்றிருக்கிறது. பிரியதர்ஷினி, முக்கிய துறைகளோட செயலர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கான உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது மேலும் தொடர வாய்ப்பு இருக்கா? இன்னும் பல்வேறு துறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சந்தானம்? நிச்சயமாக தமிழ்நாடு அரசாக புதிதாக தமிழக வெற்றிக்காக அமைந்திருக்கும் நிலையில் தற்போது அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய துறைகளுக்கான மாற்றம் குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தமிழக முதலமைச்சர் விஜய் 2 முதல் 3 துறைகளுக்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். அந்த ஆலோசனைகளுக்கு பிறகு துறை வாரியான அதிகாரிகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் தான் தற்போது பொதுப்பணித்துறை, அதே போன்று நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளுக்கான IAS அதிகாரிகள் மாற்றம் பெற்றிருக்காங்க. நமக்கு குறிப்பிட்டு பார்க்கணும்னா இன்று வந்திருக்கக்கூடிய பெருவாரியான துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் என்பது நடைபெற்று இருக்கிறது. அந்த அமைச்சர்கள் நியமனம் நடைபெற்று முடிந்த நிலையில் அந்த துறைகளுக்கான IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு
நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க பார்க்கிறோம். வரும் வாரத்துல அமைச்சருடைய விரிவாக்கம் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்திற்குள்ளாக ஆளுநர் கேரளாவிலிருந்து தமிழகம் வந்த பின்பு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து இதற்கான கடிதம் வழங்கப்பட்டு மேலும் ஒரு 15 அமைச்சர்கள் காங்கிரசினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் அமைச்சர்களாக புதிதாக நியமனம் செய்யும் பட்சத்தில் இந்த அதிகாரிகளுடைய மாற்றம் என்பது தொடர்ந்து இருக்கும். அமைச்சர்களுக்கு ஏற்றவாறு துறையினுடைய செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அந்த துறை மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நம்ம நோக்கத்தில் வந்து அதிகாரிகள் நியமனம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா சித்திக் ஐஏஎஸ் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் நிதித்துறை அமைச்சர், ஒன்றிய நிதித்துறை அமைச்சராக இருக்கும் போதே அவரோடு பணியாற்றி வந்தவர். நிதி மேலாண்மை குறித்து மிக புரிதல் இருக்கக்கூடியவர் தான் நிதித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்திருந்தாங்க. சுகாதாரத்துறை தமிழகத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு துறையாக இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய தாரேஷ் அகமது ஐஏஎஸ் வந்து அவரை மீண்டும் மருத்துவத்துறையினுடைய செயலாளராக நியமனம் செஞ்சாங்க. செந்தில்குமார் ஐஏஎஸ் மருத்துவத்துறையிலிருந்து தமிழக முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் ஒன்றாக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். எனவே வந்து துறை ரீதியான அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படும் வேளையில அதற்கான துறையினுடைய செயலாளர்களும் அதற்கேற்றவாறு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது இந்த வாரத்துக்குள்ள அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்று முடிந்தவுடன் அதற்கேற்ற செயலாளர்களும் மாற்றம் வரும் அப்படின்றதுதான் வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. பிரியதர்ஷினி, முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க இதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுல வகித்து வந்த பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் அவங்களோட பின்னணி குறித்தும் குறிப்பிட முடியுமா சந்தானம்? நிச்சயமா. ககன்தீப் சிங் பேடியை பொறுத்த வரைக்கும் இந்த தற்போது ஊரக உள்ளாட்சியினுடைய செயலாளராக இருந்தார். அதற்கு முன்பு சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தார். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் துறைகள்ல பல்வேறு பேரிடர் காலங்கள்ல முக்கிய அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ். அவர் தலைமை செயலாளராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் தற்போது நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். முதலமைச்சரிடம் நகராட்சி நிர்வாகம் வந்து இருக்கிறது. அதே போன்று அமுதா ஐஏஎஸ் கடந்த ஆட்சி காலத்துல தமிழக அரசினுடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் துறையை அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. குறிப்பா மாணவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கூடிய 1000 ரூபாய் நிதி உள்ளிட்ட திட்டங்கள், அதே போன்று மகளிர் உரிமை தொகை திட்டங்கள் உள்ளிட்ட திட்டங்கள்ல மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த அதிகாரியாக அமுதா ஐஏஎஸ் இருக்கிறார். பல்வேறு பேரிடர் காலங்கள்ல முன்னின்று செயலாற்றிய பல்வேறு காலங்கள்ல, அதாவது அதிமுக திமுக என 2 ஆட்சி காலத்திலையும் முன்னின்று பணியாற்றியக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அமுதா ஐஏஎஸ் இருந்தாங்க. தற்போது அவர் வந்து ஃபுட் சப்ளைஸ்னுடைய துறையில வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே போல பார்த்தோன்னா வந்து சத்யபிரதா சாகு நீண்ட காலமாக வந்து தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு வந்தார். அதன் பின்பு விளையாட்டுத்துறை செயலாளராக இருந்த அதுல்யா மிஸ்ரா ஓய்வு பெற்ற பின்பு அவர் விளையாட்டுத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவர் நீர்வளத்துறை செயலாளராக மிக முக்கிய ஒரு பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜடக்ஜிரோ ஐஏஎஸ் வந்து பல்வேறு தமிழகத்தினுடைய முக்கிய பொறுப்புகள் இருந்து வருவதால் தான் தற்போது பொதுப்பணித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சமீரன் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி சென்னை மாநகராட்சியில ஏற்கனவே அனுபவம் கொண்டவர், இணை ஆணையராக பணியாற்றி இருக்கிறார். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஆணையராக ஒருவர் இருந்தால் கூட ஒவ்வொரு துறைக்கு கல்வி, சுகாதாரம், அதே போன்று பணிகள் என 3 இணை ஆணையர்கள் இருப்பாங்க. அப்படி சென்னை அரசுடைய ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் ஏற்கனவே பார்த்திருக்காரு. குறிப்பா சென்னை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய பணிகள், மழைநீர் வடிகால் உள்ளிட்ட முக்கிய பணிகளை அவர் ஏற்கனவே கண்காட்சி அவர் கீழே வந்து நடைபெற்றிருக்கிறது. அவர் தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக மீண்டும் நியமனம் செய்யப்படும் பட்சத்தில் தொடர்ச்சியாக அவர் கூடுதல் புரிதலோடு இந்த சென்னை மாநகராட்சியுடைய நடைபெறக்கூடிய திட்டங்களை நடத்தி முடிப்பார் என்ற எதிர்பார்ப்போடு அவருக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார்.